வரலாம் பார்த்துட்டு போகலாம் அப்படி தான் வந்தேன். பட் போக போக இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்காங்கிறது புலிகள் காப்புன்னு சொல்கிறேன். புலிகள் இருக்கா? உண்மையில இருக்கா? பார்த்துருக்கீங்க. இந்த கள்ளி செடிகள் இருக்கு இல்லையா, இது உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதான். 500 ஆண்டுகள், அதாவது 500 ஆண்டு அபூர்வமான வகைகள் செடி தான் அது. நிறைய குரங்கு இருக்குது, நிறைய. இது மட்டும் இல்லை, மரங்கள்லாம் நிறையா தெரியுது. இங்கேருந்தோ ஒரு தண்ணி அங்கிருந்து வருது. தாமிரபரணி யாரும் அது நாயெல்லாம் ஓடுது பாருங்க. நம்ம சுற்றி வந்தோம் அப்படியே. சவுண்டு கவனிச்சிங்களா? இந்த நீரோட்டம், தண்ணி ஓடுற சவுண்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அதே ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க பஸ்ஸில் தான் நான் இந்த காரையார் வந்திருந்தேன். ஸோ இந்த காரையாரில் புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பஸ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து காரையார் போயிட்டுருக்கு. உள்ளே போகுது இல்லையா, உள்ளே நமக்கு அலௌடு கிடையாது. நமக்கு இதோட தான் லிமிட்டு. இங்கே தான் இறங்கி நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா களக்காடு முண்டாந்தோடி புலிகள் காப்பகத்தில் தான். வித்தியாசமான அனுபவம். இப்போ நான் வந்ததே கிடையாது, இது தெரியவே தெரியாது எனக்கு. களக்காடு முண்டாந்தோடையும் தெரியும். இங்கே குரங்கு பாருங்கள், இது ஒரு குரக்கா. இந்த குரங்கு பார்த்தீங்களா, சிங்கவால் குரங்கு. பத்தியில் குரங்கு பாருங்களேன், நம்ம குரங்கு இல்லை, வித்தியாசமான குரங்கா இருக்குது. சிங்கவால் குரங்கு. Hey. Oh my God. ஒரு டீ கடை இருக்கு, வாங்க போ. கைஸ், இங்கே வந்து இறங்குனீங்கன்னா இங்கே ஒரு டீ கடை தான் இருக்குது. இங்கே டீ சாப்பிட்றதுக்கு ஒரு, மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் கீழே தான் போகணுமா. ஸ்கூல் இங்கே இருக்குது, பழங்குடியின ஸ்கூலு. கொஞ்சம் மக்கள் வாழ்கிறாங்க, அவ்வளோதான். பிளாக் இருக்கு. என்ன கோயில் அது? என்ன கோயில்? சொரிமுத்தனா? வேற வேற எதுவுமே இல்லை. எங்க எங்க? ஐயோ பார்க்கலையே. சரி சரி இருக்கும். அந்த ஓடுது ஓடுது. வரும் போங்க. சரி, புலிகள் காப்புன்னு சொல்றேன். புலிகள் இருக்கா? உண்மையில இருக்கா? பார்த்துருக்கீங்க? சிறுத்தை, கரடி, யானை கூட பாக்குறவங்க பார்த்துருக்காங்க. ஒரு புது அனுபவம். சுத்தமாக A to Z தெரியாது இந்த ஏரியா. பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு டேம் இருக்கேன், அதே போல் ஒரு கோயில் இருக்குது. இங்கே போக்குவரத்துலாம் கிடையாது, நடந்து தான் போகணும். நேராக போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய மான்கள் கிராஸ் ஆச்சு இப்போ பார்த்தோம். பட் அது நம்ம கண்ணுக்கு சிக்குமான்னு தெரியல. மறுபடியும் கைஸ், இப்போது ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், 2 பக்கம் பாறைகள், நடுவில் ரோடு. இப்படியே பார்த்தீங்கன்னா ஹில்ஸு தெரியுற மாதிரி. ஸோ நம்ம கொஞ்சம் ஜஸ்ட்டு உள்ளே வந்திருக்கோம். அபாய பகுதி, இப்போதைக்கு குளிக்க அனுமதி இல்லையும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இந்த பக்கம் குளிக்க முடியாது. அந்த பக்கம் தான் குளிக்கிறாங்க நிறைய பேர். இங்கே ஒரு கோயில் இருக்கு பாருங்க. ஸோ மேலே வியூ பாயிண்ட் இருக்குது, மேலே ஏறி போய் பார்க்கணும். இது 143 அடி ஆழம். என்னாச்சு? பெரிய மீன் போகுது. கைஸ், வியூ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு.
இங்கே பாருங்கள், குரங்கு குடும்பம் பெண் பார்த்துட்ருக்கு, குழந்தை வச்சிருக்கு பக்கத்தில் குட்டி. இங்கே பாருங்கள், இந்த கள்ளி செடிகள் இருக்கு இல்லையா, இது உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதாம். 500 ஆண்டுகள், அதாவது 500 ஆண்டு அபூர்வமான வகை கள்ளிச்செடி தான் அது. வேலி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 500 ஆண்டுகளாக இருக்குது இந்த கள்ளிச்செடிகள். ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு. ஏன்னா வரலாம் பார்த்துட்டு போகலாம் அப்படி தான் வந்தேன். பட் போக போக இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்காங்கிறது ரொம்பவே ஒரு புது அனுபவம். அவங்க ரெண்டு பார்த்தாங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க. ஸோ இதை கேள்விப்பட்டு இங்கே வந்து கோயில் இருக்கு இல்லையா, அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம் வந்திருக்காங்களாம். ஸோ நம்மளும் கோயம்புத்தூர் தான் வந்தோம். 2 பேருமே ஒரே பஸ்ஸில் வந்தோம். பட் யாரும் தெரியாது. பட் இங்கே இறங்கப்போ தெரியுது. கோயிலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. அங்கேயும் நாங்கள் டிஃபன் எடுத்தோம். மார்னிங்கு பிரேக்ஃபாஸ்ட்டு 3 இட்லி 1 வடை, நல்லாவே இருந்துச்சு. கோயில் பக்கத்துலேயே இருக்குது, அதுதான் பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்ம 2 குரங்கு கலந்துருக்கு. சிங்கவால் குரங்கு இருக்குது, சிங்கவால் குரங்கு இருக்குது, நம்ம குரங்கு இருக்குது. இந்த பாரு, இது நம்ம குரங்கு. இந்த கருப்பு மூஞ்சியில் சிங்கவால் குரங்கு. 2 குரங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து விளையாண்டுருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் சாதாரண குரங்கு வந்து ஒரு தனியாக ஹேங்காக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2மே க்ளோஸாக தான் இருக்குது. அப்பப்போ சம்டைம் அடிச்சுக்குது, பட் ரொம்ப க்ளோஸாகவே இருக்குது. நிறைய குரங்கு இருக்குது, நிறைய. இது மட்டும் இல்லை, மரங்கள்லாம் நிறையா தெரியுது. இந்த மலையில் ஃபேமஸான கோயில்னால் இந்த கோயில் தான். அருள்மிகு சொரி முத்தையனார் திருக்கோவில். இது ஐயனார் கோயில். இந்த கோயில் இந்த மலைக்கு மேலே இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே உள்ள சுற்று வட்டார ஜமீன்தார் இருக்காங்க இல்லையா, இந்த கல்லடைக்குறிச்சி பக்கத்தில் உள்ள ஒரு அவங்க தான் பாத்தியப்பட்ட இடமா அது, இந்த போட்டுக்காரங்க. இதெல்லாம் வந்து இறைப்பணிகள் திருமதி பொன்னி பத்மா அவங்க ஸ்பான்சர் பண்ணது. ஸோ இதான் கோயில். கோயிலுக்கு முன்னாடி இந்த ஆறு பொதுவாருங்க. இதில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ இந்த கோயில் பொதுவாக பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் விசேஷமாக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க இங்கே மலைக்கு. மற்ற நாள்லாம் வந்து ஆவரேஜாக பார்க்குறவங்க பார்க்க வருவாங்க. அது பார்த்து வர ஸ்ரீ தலவாய் மாடன் சன்னதி செல்லும் வழி, அது ஒரு கோயில். இந்த கோயில் பாருங்கள், அருள்மிகு சொரிமுத்தையனார் வகையார திருக்கோயில். நாங்கள் இந்த கோயில் வழியாக தான் வந்தோம். உள்ளே வந்தோம். இந்த குரங்கை பார்த்தீங்களா, சிங்கள குரங்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கு பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து அந்த அப்படியே போகலாம், அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போகலாம். தண்ணி கம்மிங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த இப்போது வெயில்கள்னால மழை இல்லை, அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக போகுது. பட்டு சீசன் டைம் ஹெவியாக மழை பெஞ்சுன்னா கண்டிப்பாக அது ஃபுல்லாகவே நிரம்பி தான் ஒழியுமா. உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, உள்ளே வர முடியாது, அந்தளவுக்கு ஹெவியாக போகும். அந்த பாலத்துக்கிட்டே நம்ம வந்தோம் இல்லையா பாலம், அந்த பாலத்துக்கிட்டே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹெவியாக கொட்டும். ஜஸ்ட் இப்போது ரொம்ப வறண்டு லைட்டாக தான் தண்ணி ஓடிட்டுருக்குன்னு பாருங்கள். தண்ணி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, நல்ல தெளிந்து அழகாக இருக்குது தண்ணி. இதில் தான் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க. இங்கேருந்தோ ஒரு தண்ணி அங்கிட்டிருந்து வருது. தாமிரபரணி ஆறாம் அது. நாயெல்லாம் ஓடுது பாருங்கள். நம்ம சுற்றி வந்தோம் அப்படியே. சவுண்டு கவனிச்சிங்களா, இந்த நீரோட்டம் தண்ணி ஓடுற சவுண்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப காமாக இருக்குது, சைலண்ட்டான போது எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது. மக்களை தவிர மக்கள் சவுண்டு அதிகமாக இருக்குது, பட் விலங்குகள் சவுண்டு கூட அதிகமாக இல்லை. க்ரீனரியாக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு பிளேஸுங்க, ஐகானிக் பிளேஸு. பாபநாசம் பக்கத்தில் இருக்க காரையார் டேமு கூட இருக்குது. வர்ற வழியில் இருந்தது இந்த டேம். இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. அவங்க வர்றாங்க இல்லையா, 2 பேரும் இப்போ அங்கே இறங்கி ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு திரும்பி வர்றாங்க. ஸோ இவங்களோட நானும் கோயிலை பார்த்துட்டு இதை விட்டு நான் கிளம்ப போகிறேன். ஒரு சூப்பரான பிளேஸு. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை,
வெளியிலேருந்து வர்றாங்க, வந்துகிட்டு இருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்கு, பக்கத்து டிஸ்ட்ரிக்கு, கன்னியாகுமரி, குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதுலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. கேள்விப்படாதவங்களும் கேள்விப்பட்டு, என்ன மாதிரி நான்லாம் கேள்விப்படாத ஆள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பாபநாசம் வந்தப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கோயில் இருக்குது, வெஸ்டர்ன் கேட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ திரும்பி வந்த போய் அது குரங்க பார்த்தீங்களா, அப்படியே அதுக்கு முன்னாடி நம்ம எதாவது வச்சுருக்கோமா அப்படின்ட்டு நம்ம எதுவும் வச்சுக்கல. சரி, ஃபாலோ பண்ணுங்க நம்மளை. பாம்பு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி வேறு கைஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பாறையில் வந்து வளர்ந்துருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், திடீர்னு பார்க்க அங்கிட்டு பார்க்க பாம்பு வந்துருந்துச்சு. கைஸ் நம்ம அதை பார்த்து திரும்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஏதோ மலையில் வந்து ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே போகலாம் பார்த்தோம். பட் இவ்வளோ ஃபேமஸான கோயில் உள்ளே இருக்குது. நிறைய பேர் வர்றாங்க, எங்கெங்கேயோ வந்து வர்றாங்க. சேலம், கோயம்புத்தூர், அதெல்லாம் ரொம்ப, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த கோயிலை பற்றி. மேலே வரவங்களுக்கு கண்டிப்பாக இது மஸ்ட் விசிட் தான். அது கோயிலில் சாமி விட்டு போகலாம். அதே மாதிரி பார்க்க முடியாத இடம் நிறையா இருக்குது. அதுக்கெலாம் ஃபாரஸ்ட் அப்ரூவல் வேணும். இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க மேலே போகிறதுக்கு, டேம் போகிறதுக்கெலாம். ஸோ நார்மலாக நீங்கள் இந்த கோயில் விசிட் பண்ணிட்டு போகலாம். மற்றபடி நீங்கள் அப்ரூவல் பண்ண தான் ப்ராப்பராக உள்ளே போக முடியும். ஸோ பக்கத்துலலாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஃபேமஸான ஒரு இடமும் கூட இந்த தான் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தென்காசி, அம்பை அந்த மாதிரி ஏரியாவில் ரொம்ப க்ளோஸ். ஸோ நடந்து பார்த்துட்டு அவங்களோட ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன். பஸ் பார்த்தீங்கன்னா 9:20 பஸ் வருதான். அதை பிடிச்சிட்டோன்னா கீழே போயிடலாம். ஸோ வாங்க அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஸோ நம்ம ஒரு எட்ஜுக்கு வந்துட்டோம். ஒரு ஐ திங்க் ஒரு 2 கிலோமீட்டர் கிடைக்கிறேன் நடந்து வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதான் இப்போ பஸ் வரும். ஸோ பஸ்ஸு இங்கேருந்து தான் உள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய்டும். அங்கே அலௌட் கிடையாது. நம்ம இதோட தான் இந்த கோயிலுக்கு வரனால இங்கே ஷாப்பிங் இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் நகர் காணி குடியிருப்பான். ஸோ இங்கே தான் நீங்கள் இறங்கணும். பஸ்ஸில் நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை, இங்கே இறக்கி விட்ருவாங்க அவங்களாவே. நம்ம அப்படியே வந்து தள்ளி விட்ருவாங்க. போய் வாக் பண்ணி போயிடலாம். நேராக போயிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதான். ஸோ சீசன் டைத்தில் வாங்க, சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம், குளிக்கலாம். இப்போ தண்ணி வந்து அவ்வளோ ஃப்ளோ கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இங்கே இறங்குனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் விட்டு இருந்தால் இங்கே தான் டீ ஷாப் இருக்குது. உள்ளே கூட சாப்பிட்டோம் இல்லையா, டிஃபன் ஸ்டால் இருக்குது. ஸோ கைஸ் இது வாங்கியிருக்கேன். தைலம் இயற்கையாக வந்து தயாரிக்கிறாங்களாம். இங்கே எல்லாம் மூலிகை வச்சு 100 ரூபா. மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் கேட்குமா. ஸோ ஒன்று வாங்கிட்டு போகிறேன் ட்ரையல் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா அண்ணனோட விசிட்டிங் கார்டு இருக்கேன், கொரியர் பண்ணிடுவாப்புல. சூப்பராக என்ஜாய் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் வெயில் தான் இங்கே பயங்கரமாக இருக்குது. ஹில்ஸில் இருக்கோம், இருந்தாலும் அந்த தாக்கம் அப்படியே இருக்குது. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கீழே இருக்கிறதுக்கு ஒன்று தான், மேலே இருக்கிற ஒன்று தான். லைட்டாக கொஞ்சம் மைல்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வெயில் இல்லாமலும் இல்லை. ஸோ பஸ்ஸுலாம் இருக்குது உங்களுக்கு. 1 ஹவருக்கு பஸ்ஸு வந்துகிட்டே இருக்குது. ப்ரைவேட் பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பஸ்லையும் வந்துக்கலாம். அம்பையிலேருந்து வரலாம், இல்லை பாபநாசத்துலேருந்து வரலாம், திருநெல்வேலியிலேருந்து வரலாம். ஸோ பஸ்ஸுக்கு ஈஸி கிடையாது. ஸோ வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ see you guys. மீண்டும் நடிச்சிங்களா? தேங்க்யூ. டாக்டர்